அனைவருக்கும் வணக்கம். 6/7/2026 திங்கட்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். போர் குற்றவாளிகளுக்கு இந்தியா புகலிடமா? தலைப்பின் விளக்கம். போரில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, போரில் மனிதநேயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் சர்வதேச சட்டத்தின் அடிப்படை. ஆனால் இன்று உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. போர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு இந்தியா புகலிடம் அளிக்கிறதா? இது ஒரு தனி நபரை பற்றிய கேள்வி மட்டுமல்ல, இந்தியாவின் ஜனநாயக மரபு, மனிதநேய நிலைப்பாடு, சர்வதேச சட்டங்களுக்கு அளிக்கும் மரியாதை ஆகியவற்றோடும் தொடர்புடைய ஒரு முக்கியமான விவாதம். இது குறித்து இன்றைய தீக்கதிர் தலையங்கம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். காசாவில் அப்பாவி மக்களின் வீடுகளை தகர்த்து மனிதநேயமற்ற முறையில் அழிவின் சுவடுகளை பதித்துவிட்டு அந்த செயல்களை சமூக வலைத்தளங்களில் கொண்டாடிய ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரர் இந்தியாவின் இமயமலை அடிவாரத்தில் சுற்றுலா பயணி போல உலாவிவிட்டு தப்பிச் சென்றிருப்பது ஒட்டுமொத்த மனித உரிமையாளர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈதன் கில்போவா என்னும் அந்த நபர் இஸ்ரேலிய இராணுவத்தின் 271வது போர் பொறியியல் படைப்பிரிவில் பணியாற்றியவர். காசாவின் கான் யூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் குடியிருப்பு வீடுகள் இடிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்தும் அதை வீடியோக்களாக பதிவு செய்து வெளியிட்டும் தனது வன்மத்தை காட்டியவர். இத்தகைய கொடுஞ்செயல்கள் 4ஆம் ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறுவதாகவும் போர்க்குற்றங்கள் என்றும் சர்வதேச சட்டங்கள் தெளிவாக வரையறுத்துள்ளன. ஆனால் இத்தகைய கொடிய குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் இந்தியாவில் தாராளமாக சுற்றுலா பயணம் மேற்கொண்டது ஒருபுறம் இருக்க, அவர் மீது ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளை ஆதாரங்களுடன் புகாரளித்தும் இந்திய அரசு காட்டிய மெத்தன போக்கு மிகுந்த கவலையளிக்கிறது. 1960ஆம் ஆண்டின் இந்திய ஜெனீவா ஒப்பந்தங்கள் சட்டத்தின்படி தனது மண்ணில் நுழையும் போர் குற்றவாளிகளை விசாரிப்பதற்கும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்தியாவுக்கு பொறுப்பும் அதிகாரமும் உண்டு. ஆனால் புகாரளிக்கப்பட்ட பிறகும் இந்திய அரசு எடுத்த மெதுவான நடவடிக்கைகள் குற்றவாளி தப்பி செல்வதற்கே வழிவகுத்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இராஜதந்திர உறவுகளோ அல்லது வர்த்தக ஒப்பந்தங்களோ சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளை விட மேலானவை அல்ல. இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவரை தற்காலிகமாக புகலிடமளித்து தப்ப விடுவது நீதியின் பார்வையில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்காது. இந்தியா தனது மண்ணை சர்வதேச குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக மாற்ற அனுமதிக்கக்கூடாது என்ற ஹிந்த் ரஜாப் அறக்கட்டளையின் கோரிக்கை மனிதாபிமானம் கொண்ட ஒவ்வொருவரின் உணர்வும் ஆகும். சர்வதேச நீதிமன்றத்தில் காசா விவகாரம் குறித்த விசாரணைகள் வரும் வேளையில் இதுபோன்ற குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பது சர்வதேச நீதிக்கே சவால் விடுகிறது. இந்திய அரசு தனது கடந்த கால ஜனநாயக பாரம்பரியத்தை பேணிக்காக்கும் வகையில் இத்தகைய போர் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சர்வதேச சமூகம் இதை கூர்ந்து கவனித்து வருகிறது. ஈதன் கில்போவா போன்ற போர் குற்றவாளிகள் எந்த நாட்டில் பதுங்கினாலும் அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு நாட்டின் பெருமை அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டும் அளவிடப்படுவது இல்லை. நீதி, மனிதநேயம், சர்வதேச சட்டங்களுக்கு அது அளிக்கும் மரியாதையால்தான் உண்மையான மதிப்பு கிடைக்கிறது. போர் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள எந்த நபர் குறித்தும் உண்மை வெளிவர வேண்டும். நீதிமன்ற விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.